கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து நாம் கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். வேறு சொல்லும்படிய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே இல்லை என்று. இந்த உலகத்தில் எத்தனையோ இடரல்கள் இன்னல்கள் நம்மை சூழ்ந்திருக்கிற தருணங்களிலே கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, நேசிக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது அந்த இன்னல்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் நாம் நீங்களாகி இருப்போம். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுதும் தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நாம் வாசிக்கும்படியாயிருக்கிறோம். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கவனியுங்கள். இன்றைக்கு நம்முடைய விண்ணப்பத்தை நாம் எப்படி செலுத்துகிறோம் கர்த்தருடைய சமூகத்திலே? நம்முடைய ஜெபத்தை எப்படி நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி நம்மை ஆராய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதிலே ஒரு தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது, நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் என்று சொல்லி, சில தருணங்களிலே தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் நம்முடைய நீதியை முன்பாக வைக்கக்கூடாது, நம்முடைய நீதியை நாம் நம்பக்கூடாது. அருமையானவர்களே, வேதம் சொல்லு நம்முடைய நீதி அழுக்கான கந்தையை போல இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய நீதியை நாம் நம்பக்கூடாது. அருமையானவர்களே, எங்கள் நீதியை, அருமையானவர்களே, நாங்கள் எங்கள் நீதியை அல்ல, நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். எனக்கு நிறைய தருணங்களிலே நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும் என்று நாம் எதை நம்புகிறோம்? நாம் நீதிமான், நான் பாவம் செய்யாதவன், நான் குற்றம் செய்யாதவன், ஆகினாலே நான் விசுவாசம் உள்ளவன், நான் பரிசுத்தம் உள்ளவன், நான் பயம் பக்தி உள்ளவன், ஆகினால ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு ஒருவேளை நம்முடைய நீதியை நம்பி நம்ம ஜெபிப்போன்னு சொன்னா நிச்சயமாக பிரியமானவர்களே நம்முடைய ஜெபம் தோற்று போகும். ஆக நாம் எதை நம்பி நாம் நம்முடைய விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய இரக்கங்களையே நம்பி நாம் விண்ணப்பங்களை செலுத்த வேண்டும். தேவனுடைய இரக்கங்களையே நம்பி நாம் விண்ணப்பங்களை செலுத்த வேண்டும். பரிசேயன் ஆயக்காரன் என்று 2 பேர் அவர் ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காரியத்தை சொன்னார். அருமையானவர்களே, அங்கே பரிசேயன் சொல்லுகிறான், நான் வாரத்திலே 2 நாள் உபவாசிக்கிறேன், என் தசம பாகங்கள் எல்லாம் கொண்டு வந்து நான் படைக்கிறேன், மற்றவனை போல அல்ல, அந்த ஆயக்காரனை போல அல்ல என்று சொல்லி தன் நீதியை முன்வைத்து அவன் தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை வைத்தான். ஆனால் அந்த ஆயக்காரனோ தன் நீதியை முன்வைக்காம, தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, பாவியாகிய என் மேலே கிருபையாயிரும் என்று சொல்லி தேவனுடைய இரக்கத்தை முன்வைத்து அவன் விண்ணப்பத்தை வைத்த வேளையிலே கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் அல்ல, இவனுடைய ஜெபமே அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில உன் நீதியை மாத்திர நம்பி உன் ஜெபத்தை நீ முன்வைப்பே, ஆனால் அந்த ஜெபம் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. தேவனுடைய இரக்கத்தை நம்பி நாம் ஜெபிக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய இரக்கத்தை நம்பி நம்முடைய ஜெபத்தை தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆகினாலே நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்களாய் இருப்போம் என்று சொன்னா தாவீது சொல்லுகிறார், ஜெபத்தை கேட்பவரே என்று சொல்லி, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விழுக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் தேவன் எனக்கு செவி கொடார், மெய்யா என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, தேவ பிள்ளைகளே, உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய ஜெபங்கள், நம்முடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமே
வேண்டுமேயானால் நம்முடைய நீதியை மாத்திரமல்ல, தேவனுடைய இரக்கத்தை முன்வைத்து நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் எவன் மீது இரக்கமுள்ளவராய் இருக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறேனோ அவன் மீது இரக்கமுள்ளவராய் இருப்பேன், எவன் மீது உருக்கமுள்ளவராய் இருக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறேனோ அவன் மீது உருக்கமுள்ளவராய் இருப்பேன் என்று சொல்லி இன்றைக்கும் கூட நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, பாவியாகி என் மேலே கிருபையாயிரும் என்று சொல்ல வேண்டும். தேவனே, என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்ல வேண்டும். அப்படி தேவனுடைய இரக்கத்தை முன்வைத்து நாம் ஜெபிக்கிற வேளையிலே, விண்ணப்பிக்கிற வேளையிலே கர்த்தர் நமக்கு பதில் தரக்கூடியவராயிருக்கிறார். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வேண்டுமேயானால், உங்கள் ஜெபங்கள் தேவ சமூகத்தில் எட்டப்பட வேண்டுமேயானால், உங்கள் நீதியை நம்பி ஜெபிக்காதீங்கள், தேவனுடைய இரக்கத்தை நம்பி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை அங்கீகரிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.